ராசிபுரம் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முதல்வரின் நேர்முக உதவியாளரின் உறவினர் அபகரிக்க முயல்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் நாச்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கோபிநாத். இவருக்கு சொந்தமான இடத்தை முதல்வரின் நேர்முக உதவியாளரின் உறவினரும் பேரூராட்சி திமுக தலைவருமான ராஜேஷ் விலைக்கு கேட்டுள்ளார். ஆனால் கோபிநாத் இடத்தை விற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜேஷ் நூல் முறுக்கும் பட்டறையை முடக்கும் வகையில் பல்வேறு புகார்களை அளித்து காவல்துறை, மின்சாரத்துறை மூலம் நெருக்கடி கொடுத்து வருவதாக கோபிநாத் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இரவு நேரத்தில் பட்டறைக்குள் புகுந்து திமுக பேரூராட்சி தலைவர் ராஜேஷ் செல்போனில் வீடியோ எடுத்து மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்யும் திமுக பேரூராட்சி தலைவர் ராஜேஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பாதுகாப்பு வழங்க கோரியும் கோபிநாத் உள்ளிட்ட பட்டறையில் பணிபுரியும் 30க்கும் மேற்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நிலத்தை விலைக்கு கேட்டபோது தர மறுத்ததால் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக இடத்தின் உரிமையாளர் மேகலா தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறையினரின் துணையுடன் பட்டறையை இயக்கக்கூடாது என மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே இடத்தை அபகரிக்க முயற்சி மேற்கொள்ளும் திமுக பேரூராட்சி தலைவர் ராஜேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். எங்களோட இடத்த கேட்டாங்க, நாங்கள் தரலன்ட்டோம். அதனால் எங்கள் மிஷினை நிறுத்தணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எங்கள் மேலே பொய் விளக்கு போட்டு வெண்ணந்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் வீட்டுக்கார் மேலே எங்கள் அண்ணன் மேலேயும் பொய் விளக்கு போட்டு எங்களை மிரட்டி 3 மாதம் எங்கள் மிஷினை நிறுத்திட்டாருங்க. நாங்கள் சென்னை ஹைகோர்ட்டில் இந்த விளக்கு பொய் விளக்குன்னு சொல்லி கேஸை காஸ் பண்ணி நாங்கள் மிஷினை ரன்னிங் பண்ணாங்க. அப்போ இருந்து எங்கள் பட்டறை அவங்க டெய்லி வீடியோ எடுத்து டெய்லி எங்கள் டார்ச்சர் பண்ணாங்க, மன உளைச்சல் பண்ணாங்க. டெய்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டரு போலீஸ் 100க்கு ஃபோன் அடித்து டெய்லி நைட்டு 12 மணிக்கு போலீஸை வர வச்சு எங்களை ரொம்ப மன உளைச்சல் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்க. அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி எங்களை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி எங்கள் ரொம்ப மன உளைச்சல் பண்ணுறாங்க. தொழில் நம்பி தான் என் பசங்களோட எதிர்காலமே இருக்குது. எங்கள் பசங்க மட்டும் இல்லை, எங்ககிட்ட வேலை செய்கிறவங்க பசங்க எல்லாமே இதை நம்பி தான் அவங்க படிப்பு எதிர்காலம் எல்லாமே இதை நம்பி தான் இருக்குது. நாங்கள் இந்த தொழில் நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் எப்படி எங்களோட பசங்களை படிக்க வைக்கிறது?